7வது எபிசோட்ல ஒரு ஹீரோக்கு ஹண்டர் பவர் கிடைச்சிருக்கும். அதுக்காக மொத்த பிரசம் ஹண்டர் அசோசியேஷன் முன்னாடி நிக்க நம்ம ஹீரோ அவனோட பவரை மறுபடியும் டெஸ்ட் பண்றதுக்கு வந்திருப்பான். நம்ம சேர்மன் அவனோட ரூம் கூட்டு போய் ரகசியமா அவங்ககிட்ட என்ன பவர் இருக்குன்னு காட்டுன்னு சொல்ல ஒரே ஒரு ஷேடோ மான்ஸ்டர் மட்டும் எழுப்புறான். இப்படி பண்ணா வேலைக்காகாது தம்பி, மொத்தமா காட்டுன்னு சொல்ல 100 கணக்குல படையை எழுப்புனா மிரண்டுறானுங்க. அந்த ரூமுக்கு வெளியே நிக்கிற 2 கில்டு லீடர் எஸ் லெவல் ஹண்டருக்கும் பயங்கரமான ஆரா உள்ள இருக்குன்னு புரியுது. ஆறானா சக்தியோட அளவுன்னு சொல்லலாம். பைய வெளியே வந்தோடனே தம்பி அப்புறம் என்ன எஸ் லெவல் ஹண்டர் ஆயிட்டீங்க, நம்ம கூட வந்து சேர்ந்துடலாமே சொல்ல இவன் கண்டுக்காம வெளியே போனா மொத்தமும் பிரஸ் சூழ்ந்துறானுங்க. சவுத் கொரியாவோட 10வது எஸ் ரேங்கிறதுனால இது நம்ம தங்கச்சிக்காரி நியூஸ்ல பாப்பா. ரிப்போர்ட்டர் மாட்டாம இங்க இருந்து எப்படி போறேன்னு கேட்க ஒரு எஸ் ரேங்கே பார்க்க முடியாத மாதிரி ஸ்டெல்த்தையும் ஸ்பீடை யூஸ் பண்ணி தப்பிச்சதுல 2 எஸ் ரேங்கரும் மிரண்டுறானுங்க. நம்ம போய் ஆயுதம் வாங்க ஒரு கடைக்கு போவோம். அங்க போனா விலையெல்லாம் கண்ண பின்னாடி இருக்கிறத பார்த்துட்டு இவன் இன்வென்டரியில வாங்கின ஆயுதத்தை கொடுத்தா ஏதாச்சும் தேர்மான்னு பார்த்தா 3 லட்சத்துக்கு வாங்கினதெல்லாம் 10 லட்சத்துக்கு போகுது. அப்படியே இருக்கிற காசை இவன் இன்வென்டரியில இங்க சீப்பா வாங்கி வித்துறான். வீட்டுக்கு போய் தங்கச்சிக்கிட்ட நான் இன்னும் ஒரு வாரத்துக்கு வரமாட்டேன், பத்திரமா இருந்துக்கோன்னு கிளம்புற நேரமா பார்த்து நம்ம ஹீரோ இவங்கள்ட்ட சேர மாட்டேன்னு சொன்னோன்னே அப்பங்காரன்ட்ட சண்டை போட்டு நம்ம ஹீரோ கூட சேர்றதுக்கு ஃப்ரெண்ட் வந்திருப்பான். இவங்களுக்கு பாதுகாப்பா ஒரு ஆர்கே நிப்பாட்டு போறான். அம்மாவை காப்பாத்துறதுக்கு அந்த டஞ்சன்குள்ள 3வது வாட்டி போனா இவனோட ஷேடோ ஆர்மி எக்கச்சக்கமா இருக்கிறதுனால ஈஸியா அடிச்சு கொள்ள முடியுது. அதுலயும் நம்ம பையன் நடந்து வரத பார்த்துட்டு ஒரு மான்ஸ்டர் நைட்டுக்கே கை கால ஆடும்.